அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இபாதத்துக்களால் அல்லாஹ்வை நெருங்குவதை விட பாவங்களை தவிர்ப்பதால் அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நெருங்குங்க. அது நின்று கஷ்டப்பட்டு வணங்குகிறதை விட உங்களை என்ன செஞ்சிருக்கும், முந்த வைத்து விடும். அதை உங்களை முன்னுக்கு கொண்டு போய்விடும். இப்போ ரமலான் வருது, எல்லாருடைய முழு கவனம் எதில் இருக்கும்? இபாதத்து செய்யறதுல. பிரதான கவனமாக எதில் வைக்க தெரியுமா? பாவம் செய்யாமிக்கிறது. யாரை பற்றி புறம் பேசுவதில்லை, யாரை பற்றியும் கோல் சொல்வதில்லை, யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை, வாங்குவதில்லை. இதில் கவனமாக இருக்கணும். ஆனால் இதில் சர்வ சாதாரண தவாஃப் பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன்ற லிஸ்ட்டை பேசுறது. தவாஃப் பண்ணுறது, அவளை உம்ரா செஞ்சாலும் இங்கே உம்ரா வர்றது பிஸ்னஸுக்கு தான், இந்த வந்தாலும் வரும், இந்த பக்கத்தால் போனால் வருவானே தான் உம்ரா வர மாட்டான். இந்த உம்ரா யாருக்கு? இப்போ அவருக்கு. சரியா? ஹஜ்ஜில் அரபா, மினா, முஸ்தலிஃபா மூணுலேயும் யாருக்கு? வராத ஹாஜிகளுக்கு, ஊரில் வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லாக என்ன செய்யுது, கிஃப்ட் பண்ணுறது. சுப ஜமாத்தை கலந்து கொள்வது, சுப ஜமாத் யாருக்கு? அவருக்கு. இது மிக மோசமான நிலை. இதுதான் ஹசனுல் பஸ்ரியுடைய ஒரு செய்தி வருது. அவர் கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு. இவரை பற்றி மோசமாக பேசினா இவரை இதை அனுப்பி விடுறாரு. அவர் விளக்கம் சொல்றாரு, நேற்று நீங்கள் எங்களுக்காக நன்மையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கான கிஃப்ட் தான் இது. நேற்று எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க. நேற்று தஹஜ்ஜுத் தொழுது, வித்ர் தொழுது, குர்ஆன் ஓதி, யாருக்காக? எங்களுக்காக. உண்மையிலே ஒரு அடியான் இஹ்திசாப் பண்றதுலே உச்சகட்டம் என்ன தெரியுமா? என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டாருன்னா கோபமே படக்கூடாது. அவரை நினைச்சு இறக்கப்படணும். அவர் மறுமையில அழிஞ்சு போறாரு, அதை நினைச்சு இறக்கப்படணும். அவருக்கு உபதேசம் அது வேற. எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள். எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறா அதை விட ஒன்று வேணுமா? இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஆயுள் மாதிரி ஆயுள் வேணுமெண்டா நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறார், நான் இப்படி பேசிட்டேன், அல்லது பேசுறது தெரியுது, இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்ல இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டா, மறுமைக்கே சேவ் பண்ணுவது சிறந்தான்னு கேட்டா, பல அறிஞர் சொல்றாங்க மன்னிப்பது சிறந்தது. காரணம், அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான், எங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படின்னு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன், மன்னித்து விடுவேன். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன், மன்னித்து விடுவேன். அதனால பல அறிஞர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கு என்னை பத்தி எவர் பேசினாலும் அவரை நான் ஃபிஹில், அவர் ஹலால்ல இருக்கிறார். ஆனா எதுல ஹலால்ல? ஏண்ட விஷயத்துல. புறம் பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டை, ஏண்ட ஹுக்கூக்ல அவர் என்ன ஹலால் அப்படி என்று சொல்ற செய்தியை பார்க்கிறோம்.